நீங்கள் நல்லபடியாக இருக்கிறத அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கே தான் சிக்கல் ஏற்படுது. அப்போ அவங்க கேட்பாங்க, புரியாது. நீங்கள் படிப்படியாக வந்திருக்கீங்க, நீங்கள் விளங்குனதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. அது உணர்வு, அது பொருள் எப்படி எடுத்து கொடுக்குறதுக்கு. அந்த பொருளை கொடுத்தா கூட அவன்கிட்ட முதல்ல இது என்னதுன்னு கேட்பான். சரியா? நீங்கள் படிப்படியாக அதை பற்றி அறிந்து இப்போ வச்சுருக்கீங்க, அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் நீங்கள் பயப்படுவீங்க, கீழே போட்டுருவானோ, அங்கே போட்டுருவானோ, துளைச்சிருவானோ, உடைச்சிருவானோ பயப்படுவீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுன்றதில்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இது என்னதுன்னு கேட்பேன் இல்லையா? அவனுக்கு நீங்கள் விளக்க வேற முயற்சி பண்ணுறீங்க, அவனுக்கு இதை காட்ட வேற முயற்சி பண்ணுறீங்க, அவனுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டான். அவனை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். நீங்கள் எதை சொல்கிறீங்கனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லணும், அப்போ தான் அவன் நம்புவான். ஓ அப்படியா அப்படின்னு. அப்படி நீங்கள் ஜாஸ்தியாக சொன்னீங்களே அதை தான் ஏற்றுப்பான், உண்மையை ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு புரியாது. அவன் அந்த நிலைக்கு வரணும், படிப்படியாக வரணும். இரவல் அறிவு வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் வரணும், அதுதான் அறிவு. படித்து வாங்கின பட்டம் கிடையாது அறிவு, கிடையாது. அது வாழ்க்கைக்கு உதவாது. நீங்கள் 5 டிகிரி கூட வச்சுருப்பீங்க, என்ன செய்யணும் தெரியல, யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வேலை சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த 5 டிகிரி வாழ்றதுக்கான வழி சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் வேலையை படிக்காமே வேலை தேடலாம், வேலை கிடைக்கும் இல்லையா? நீங்கள் படித்தவங்களுக்கு வேலை இல்லை, படிக்காம கூட வேலை இருக்கு இல்லையா? அவங்க ஏன்னா அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ரெடியாக இருப்பாங்க, வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நான் படித்தது தான், நீ படித்ததை உதவே இல்லைன்னு உனக்கே தெரியுது இல்லை, அப்புறங்க அதுதானே. இப்போ அறிவுன்றது எனக்கு வாழ்க்கையை காட்டக்கூடியதாக தான் அறிவு. நம்ம அப்படி எடுத்துக்கல, அப்படி சொல்லிக் கொடுக்கல, அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை நமக்கு உதவி செய்யணும்.